அழிவுள்ள சரீரம் விதைக்கப்பட்டு அழிவில்லாத மகிமையின் சரீரம் எழுந்திருக்கும். இயேசு கிறிஸ்துவின் மரணத்தின் உயிர்த்தெழுதலின் மிகப்பெரிய சரித்திர சகாப்தம், அவருடைய சாதனை, அவரை விலைக்கிரயமாய் கொடுத்து பெற்ற மீட்பு, ரட்சிப்பு, அழிந்து போகிற அல்லது உருமாறி போகிற சரீரம் ஆத்மா ஆவியோடு இணைந்து மீண்டும் மகிமையின் சரீரமாக எழுந்து நிற்கிறது. காலாகாலமும் நித்தியமாய் தேவனை ஆராதிக்கிறது. இயேசு கிறிஸ்துவை நம்புகிற, அவரை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி அவரோடு வாழ்கிற மக்கள், அவருக்காக வாழ்கிற மக்கள் மரித்தாலும் அவர்கள் உயிரோடு எழுவார்கள். இயேசு கிறிஸ்து மரித்தோரிலே உயிர்த்தெழுந்தவராய் முதலாவது அந்த உயிர்த்தெழுதலை துவக்கி வைத்தார். உயிர்த்தெழுதலின் தேவன் உங்களை உயிர்த்தெழும்ப பண்ணுகிறவர், நித்திய ஜீவனை உங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறவர். யார் மரித்தாலும் அவர்கள் கிறிஸ்துவுக்குள் மரித்தால் அவர்கள் கிறிஸ்துவுக்குள் எழுந்திருக்கிறார்கள். கிறிஸ்து இயேசுவின் மேலுள்ள அசைக்க முடியாத அந்த விசுவாசம் அவர்களுக்கு நித்திய ஜீவனை தருகிறது. கவலைப்பட வேண்டாம். உங்களை யாரும் சேதப்படுத்த முடியாது. உங்கள் ஆத்மாவை சேதப்படுத்த யாருக்கும் அதிகாரம் இல்லை. அது தேவாதி தேவனுக்கு சொந்தம். கவலைப்படாமல் இருங்கள். நித்திய ஜீவனை தர வல்லவரை ஆராதிக்கிற மக்களை ஆயத்தப்படுத்துங்கள்.